ஹலோ எவ்ரிவன். இன்ஸ்டண்ட்டாக டொமேட்டோ சட்னி பண்ணலாமா? சூப்பராக இருக்குங்க. பச்சையாகவே அரைக்கலாம் எல்லாமே. 4 தக்காளி, ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக புளி, 4 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் எல்லாமே போட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் சேர்த்துட்டு அரைக்கும் போது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் செக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பொன்னிறமாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேங்க. இப்படி பண்ணுறதுனால பசங்க சாப்பிடும்போது தக்காளி வராமல் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இப்படி பண்ணிட்டேங்க. பாருங்க, ஃபில்டர் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நம்ம தக்காளி வந்து கொதிக்கணும். பாருங்க, நான் இதில் எந்த மாவு ரைஸ் ஃப்ளோர் எதுவுமே சேர்க்கலைங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே நல்லா திக்காகுங்க. பாருங்க, நல்லா பிரிஞ்சு சூப்பராக திக்காக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகுங்க. சுட சுட இட்லியோட இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கிளிப்பு ஆட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப்.